நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பற்றியான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கடந்த ஆட்சியில் இருந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இந்த ஆட்சியிலையும் கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் போன தடவை நம்ம அப்ளை பண்ணி நம்ம வாங்கினோம்ல அந்த இதிலேயே கண்டினியூ பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் மாறினா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதலமைச்சருடைய ஃபோட்டோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீமுக்கு ஒரு பெயர் மாற்றுவாங்க. அந்த பெயர் அதெல்லாத்தையும் போட்டு புது ஃபார்ம் கொடுத்து புது ஃபார்மில் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது இதுக்கு முன்னாடி பல தடவை நடந்திருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி டிஎம்கே ஆட்சி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு அடுத்த ஆட்சி மாறும்போது ஒன்றா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கீமவே எடுத்துட்டு வேற ஸ்கீமை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லை அந்த ஸ்கீமை என்ன பண்ணுவாங்கன்னா பெயர் மாற்றி அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு அது ஒரு மாதிரி விதமாக இவங்க செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. அந்த பழைய ஆட்சியில் பழைய பேரில் இருந்த மாதிரியே அது தொடராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் என்ன சொல்லப்படுதுன்னா முக்கியமான ஒரு காரணமாக பொதுவாகவே ஸ்கீம் மாற்றுவாங்க. ஓகே, பேர் மாற்றிட்டாங்க. ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ கலைஞர் அவருடைய பெயர் எடுக்கப்பட்டிருக்கு. காரணம் டிஎம்கேவை தான் கலைஞர் அவருடைய பெயர் ரிசம்பிள் பண்ணுது அப்படிங்கிறனால அதை எடுத்துட்டாங்க. அது ஓகே. அதை எடுத்துட்டாலுமே ரெண்டு விஷயம் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன ஆட்சியிலேயே 2.5 கோடி மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் ரேஷன் கார்டுடைய கணக்கு வச்சு பார்த்தா அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க ரொம்பவே வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்னு கணக்கெடுத்தா கூட 2 கோடி மக்கள் இருக்காங்களாமா. அப்போ ரேஷன் கார்டு அப்படி 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே என்ன ஆயிடுவாங்க, ஒரு பெண்கள்னு கணக்கு போட்டால் கூட 2 கோடி பெண்கள் இருக்காங்க. ஆனால் கடந்த ஆட்சி எவ்வளோ பேத்துக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பேத்துக்கு முதல் கொடுத்தாங்க. அப்புறம் எலெக்ஷன் வரும்போது கடைசி வருஷத்தில் மறுபடியும் ஃபார்ம் எல்லாம் கொடுத்து முகாம்லாம் அமைச்சு ஒரு 20 லட்சம் பேர்த்த சேர்த்துனாங்க. அவ்வளோதான். முதல்ல 1,15,00,000 இருந்துச்சு. இப்போ 1,35,00,000 37 லட்சம் பேத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 2லேருந்து 2.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 1,35,00,000 பேத்துக்கு தான் வருது அப்படிங்கக்கூடிய ஒரு குறை அப்பப்போ இருந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வரல, நாங்களும் எலிஜிபிள் தான், ஏன் எங்களுக்கு கொடுக்கல, எங்கள் ஃபார்மை ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாம்ல இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிவியில் ஃபோன்லலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா முதல்ல ஏற்கனவே ஸ்கீம் முழுசாவே எல்லாருக்கும் போல அப்படிங்கக்கூடிய ஒரு குறை இருக்கு. ரெண்டாவது ஆட்சியும் மாறிடுச்சு. ஆட்சி மாறாட்டினா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா டிஎம்கே வந்தாங்கன்னா அவங்களுடைய பழைய ஸ்கீமை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு புதுசா இல்லாதவங்களை மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா ஆட்சியும் மாறி இருக்குங்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஸ்கீமையே மாற்ற போறாங்க. அதே சமயத்துல புதுசா ஃபார்மும் கொடுக்க போறாங்க. இதுதான் முதல் விஷயம். அடுத்து அப்படி கொடுக்க போனால் இப்போ பழைய கணக்கெலாம் நமக்கு வராது. இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. இவங்க என்ன ரூல்ஸ் சொல்ல போகிறாங்களோ அந்த ரூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். பெருசாக பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் சொன்னதோட இந்த ஆட்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் பென்ஷன் வருது, முதியோர் உரிமை தொகை வருது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப 60 வயசுக்கு மேல எனக்கு எதுவுமே வரலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்கீம் கொடுப்பாங்களாமா. இப்போ இந்த மகளிர் உரிமையை எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்கீமையும் கொண்டு வர போறாங்களாமா. அதனால 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். முதல் ரெஸ்ட்ரிக்ஷனே ஏஜ் தான் ரெஸ்ட்ரிக்ஷன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலேயே ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தான் எடுக்கும்போது சொன்னாங்க சொந்த வீடு இருக்கக்கூடாதுன்னாங்க, கவர்மெண்ட் ஜாப் ஊழியர்கள் இருக்கக்கூடாதுன்னாங்க, ஒரு குடும்பத்தில் 2 ஆம்பளைங்க சம்பாதிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, ஆம்பளைக்குன்ட்டு இல்லை 2 பேர் சம்பாதிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. கார் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அதோடு சேர்ந்து முக்கியமாக எப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா அநேகமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதிகளில் இப்போ சொல்லலை, வாக்குறுதி கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வறுமை கோட்டு கீழே இருக்காங்களே அந்த அரிசி கார்டு இருக்கக்கூடிய 2 கோடி பேத்துக்குமே அதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்க போவதாகத்தான் ஒரு அறிவிப்பாக கொடுத்துருந்தாங்க பொதுவாக. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை கவர்மெண்ட் ஜாப் ஊழியர்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இது போன ஆட்சியிலையும் செஞ்சாங்க, இந்த ஆட்சியிலையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. அதுதான் ஆவணம்னு சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்ன, அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வாங்காதவங்களுக்குலாம் கிடையாது, எல்லாருக்குமே இதுதான். ஏன்னா இதுவரையும் வாங்கியிருக்கேன், நான் ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்கிறேன், 1000 ரூபா வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தடவை புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்.
அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த தடவை உங்களுக்கு வேணும் மகளிர் உரிமை தொகைனா நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரல. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இன்னும் அந்த ஃபார்ம் வெளியிடலை. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க, டைம் எடுத்து அதை வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஃபார்ம் வெளியே வந்துடும். முதல் வேலை நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஃபார்மை ஃபில் பண்ணாமல் நீங்கள் எலிஜிபிளாகவே இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்காது. போன தடவை வாங்கினேன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கார்டு தான் இப்படிலாம் சொன்னாலும் சரி, நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாமல் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்ய வேண்டிய எலிஜிபிலிட்டியே வந்து ஃபார்ம் ஃபில்அப் தான். அதுதான் வந்து தன்னறிவிப்பு படிவம். அதாவது நம்ம வந்து அறிவிச்சு கொடுக்குறோம், ஆமாம் எனக்கு வேணும், இதுக்கு நான் எலிஜிபிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். முதல் ஒன்று. ரெண்டாவது வருமான சான்றிதழ். நம்மளுடைய வருமானம் என்ன இருக்குதுன்னு காட்டணும். ஏன்னா வந்து வருமானத்தை பொறுத்து தான் வந்து கொடுக்குறாங்கங்கிறனால வருமான சான்றிதழ், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வருமான சான்றிதழ் கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஸ்மார்ட் கார்டு. ஏன் ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கே தெரியும், ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்மார்ட் கார்டு இல்லாமல் வாங்க முடியாது. இப்போ உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ 5 பேரோ, அந்த 5 பேர்த்தில் 2 பேர்த்தில் 3 பேர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ ரேஷன் கார்டில் பெண்கள் பெயரே இல்லாமல் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்கள் பேர் வந்து அதில் இருக்கணும். அதே சமயத்தில் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு தனியாக இருக்கிறீங்க, உங்களுடைய மகள் தனியாக வந்து வசிச்சுட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்களுடைய பேரும் உங்களுடைய பேரும் ஒரே ரேஷன் கார்டில் இருக்குது அப்படின்டா அப்பயும் நீங்கள் ஒருத்தவங்க தான் வாங்க முடியும். ஏன்னா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தவங்கன்னு வந்துருவாங்க. அதனால ரேஷன் கார்டு அவங்கவுங்க தனியாக வச்சுக்கோங்க. குடும்பம் தனியாக இருந்தால் குடும்பம் தனியாக வச்சுக்கிறது அவங்களுடைய ஸ்கீம் எல்லாம் வந்து வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது ஆதார் கார்டு. ஆதார் கார்டு எல்லாத்துட்டும் இருக்கும், ஆனால் ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருக்கணும்னு என்னது, நம்மளுடைய ஃபோன் நம்பரை அதில் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெசேஜ் எல்லாம் வரும், அதில் தான் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அதனால் வந்து நமக்கு ஆதார் கார்டு அது கூட ஒரு ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி இருக்கணும். அடுத்தது என்னது, வங்கி கணக்கு புத்தகம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்குடைய எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதில் வந்து IFSC குறியீடு கொடுக்கணும். அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கணும். பொதுவாக வந்து எனக்கு வந்து பேங்க்கு அப்படின்னு கேட்டால் ஒரு 2 பேங்க்கில் கூட நான் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஸ்டேட் பேங்க்கில் வச்சுக்கலாம், இந்தியன் பேங்க்கில் வச்சுக்கலாம், கனரா பேங்க்கில் வச்சுக்கலாம், HDFCல வச்சுக்கலாம், எதில் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட இதோடைய IFSC கோடு அந்த நம்பரை நம்ம கொடுக்கணும். அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த பேங்க் நம்ம கொடுக்குறது வந்து பாருங்கள் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன் ஆதாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு இருக்குல்ல, அதை வந்து இப்போ எல்லா பேங்க்லையுமே வாங்கிட்டு தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண விடுறாங்க. அப்போ அப்படி விடலை. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேட்டவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வாங்கிட்டு தான் வந்து விடுறாங்க. அதனால வந்து லிங்க் பண்ணாதவங்க ஆதார் என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா EB பில்லு, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு இருக்குது பாருங்கள், அந்த வீட்டுடைய அந்த மின் கட்டண பில் வந்து கொடுக்கணும். இல்லை வந்து சொத்து வரி இருந்துச்சுன்னா அதை கொடுக்கணும். சொந்த வீடாக இருந்தால் அதெல்லாம் வந்து ஆதாரமாக, அதாவது வசிப்பிட ஆதாரமாக வந்து நீங்கள் கொடுக்கணும். எந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம தெரிவித்து கொடுக்கணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதாக இருக்குது. இந்த ஆவணங்களை எல்லாரும் வச்சுக்கோங்க. எப்போ வேணால் வந்து அவங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மு, டேட்டு, ப்ரொசீஜர் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீமு, யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணும், எந்த டேட்டு, ஃபைனல் டேட்டு எல்லாமே நான் சொல்லிடுவேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா SARலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் வந்து கிளியராக அப்டேட்டாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.